ஜெசுவில் பிரியமான இறை உறவுகளே, மீண்டும் ஒரு புதியதொரு நாள் எங்களுக்காக புலர்ந்திருக்கிறது. எல்லோருமே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே சரணடைவோம். தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக. இன்றைய இந்த நாளிலே அன்னையாம் திருச்சபையானவள் புனித ஆக்னஸுடைய திருவிழாவை கொண்டாடுகின்றது. புனித ஆக்னஸ் ஆண்டவருக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும், ஆண்டவருடைய வழியிலே செல்ல வேண்டும், ஆண்டவருக்காக நான் வாழ வேண்டும் என்று சொல்லி இறைவனுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு புனிதியாக இருக்கின்றார். எப்பொழுது ஆண்டவரை அனுபவிக்க ஆரம்பித்தாலோ அன்றிலிருந்து ஆண்டவரை நான் போற்ற வேண்டும், புகழ வேண்டும், ஆண்டவருக்காக நான் வாழ வேண்டும் என்ற முடிவெடுத்து ஆண்டவருக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்த ஒரு புனிதியாக இன்றும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற வார்த்தைகள், ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஆதலால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டது. ஆண்டவருடைய இந்த வார்த்தைகளை சற்று நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது எல்லா நாட்களும், எல்லா நேரங்களும், எல்லா வேளைகளும் ஆண்டவருக்கு கட்டுப்பட்டது. இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள அனைத்தையும், அனைத்து படைப்புகளையும், நேரத்தையும் காலத்தையும் உண்டாக்கியவர் ஆண்டவர் என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம். நாங்களும் ஆண்டவரால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய உயிர் மூச்சினால் நாங்கள் இன்றும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் பல வேளைகளிலே, பல நேரங்களிலே ஆண்டவர் தந்திருக்கக்கூடிய காலங்களையும் நேரங்களையும் வேளைகளையும் நாங்கள் மறந்து மனிதர்கள் சொல்லுகின்ற காலங்களுக்கும் நேரங்களுக்கும் வேளைகளுக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். இந்த நிலையில் இருந்து நாங்கள் சற்று விடுபட வேண்டும். இதுதான் நல்ல நாள், இது கெட்ட நாள், இந்த நாள் எப்பொழுது வருமோ, எப்பொழுது போகுமோ, இன்றைய நாள் தொல்லை நிறைந்த நாள், இன்றைய நாள் தீமைகள் நிறைந்த நாள், இன்றைய நாள் எப்படி போகுதோ என்ற ஏக்கங்கள், கலக்கங்கள் மனிதர்களுக்குள்ளே உருவாகி கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் இருந்து நாங்கள் சற்று விடுபட வேண்டும். எல்லா நாட்களும், எல்லா வேளைகளும் ஆண்டவருக்குரிய நாட்கள், வேளைகள், ஆண்டவரால் உருவாக்கப்பட்டது, ஆண்டவரால் உருக்கொடுக்கப்பட்டது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. நாங்கள் இந்த உலகத்தை படைத்த, நாட்களை தந்த, வேளைகளை தந்த அந்த கடவுளை மறந்து மனிதர்கள் குறிக்கின்ற நாட்களுக்கும் வேளைகளுக்கும் காலங்களுக்கும் நாங்கள் செவி கொடுத்து, முக்கியத்துவம் கொடுத்து எங்களுடைய செயற்பாடுகளை, எங்களுடைய நல்ல காரியங்களை நாங்கள் நிறைவேற்றி கொள்ளுகின்றோம். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவன் ஒருவர் இருக்கின்றார். அவரே எங்களை படைத்தவர், பராமரித்தவர். அவருக்கு தெரியும் எந்த வேளையில், எந்த நேரத்தில் எங்களுக்கு எவற்றை கொடுக்க வேண்டும், எப்படி வழிநடத்த வேண்டும் என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே இறைவனுடைய நாட்களும் வேளைகளும் எங்களுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட மாபெரும் வரப்பிரசாதம் என்பதை உணர்ந்து நாங்கள் இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம். அன்னைமரி மூலமாக ஆண்டவருடைய பாதையிலே செல்ல தயாராகுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.